नमो नमस्ते जगदीश्वराय कारुण्य रूपाय कृपाकराय शिवगाम सुंदरी शक्ति समेतराय श्री चिदंबरेश्वराय नमः शिवाय। इलामल्ल நமது இந்த கலியுகத்தினிலே கண்கண்ட தெய்வங்களிலே பரமேஸ்வரருடைய அனுகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய போற்றி மகிழக்கூடிய நமது கிராமம் புல்லம்பாடி என்கிற ஒரு திவ்யமான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரங்களில் பல ஆலயங்கள் இருந்தாலும் நமது ஆலயம் இரண்டாவது குலோத்துங்க மகாராஜாவினால் கட்டப்பட்ட நமது ஆலயம் ரொம்ப ஒரு பிரசித்தங்களானது. எவ்வாறு அந்த சிதம்பரங்களிலே திருமூலநாதர் அப்படிங்கிற திவ்ய க்ஷேத்திரத்தினுடைய அங்கத்தில் மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருப்பார், அதே மாதிரி நமது ஆலயம் எம்பெருமான் சிதம்பரேஸ்வரராக சிவலிங்க திருமேனிகளாகவும் அன்னை சிவகாம சுந்தரி திருமேனிகளாகவும் இங்கு வீற்று கொண்டிருக்கின்றார். அதே சமயங்களிலே பக்கத்தினிலே மகாவிஷ்ணுவானவர் நின்ற கோலத்தினிலே அமர்ந்து கொண்டு இந்த எப்படி அப்பேற்பட்ட அந்த சிதம்பர க்ஷேத்திரங்கள் கூறுகின்றனவோ அதே போல நமது ஆலயங்களானது தோற்றுவிக்கின்றன. சந்திரமௌலீஸ்வரா மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா, ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா, அழகிய ஸ்ரீ சைலம் தனில் வாழும் ஜெகதீஸ்வரா, பணிவுடன் வானோரும் மண்ணோரும் பரம்பொருள் என தினம் வணங்கிடும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா, மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா. ஒரு நாளில் கடும் சாபத்தால் சந்திரன் உடல் தேய்ந்து பிறையாகினான். ஈசன் பதம் நாடி கரம் கூப்பினான், மீண்டும் வளர்கின்ற வரம் வாங்கினான். உள்ளம் கனிந்தேசன் பிறை சூடினான், சந்திரமௌலீஸ்வரன் ஆகினான். உள்ளம் கனிந்தேசன் பிறை சூடினான், சந்திரமௌலீஸ்வரன் ஆகினான். மலைவாழிறைவா இகம்பரம் இரண்டிலும் அருள் தரும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா, மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா. ராகு சனி கேது எதுவாட்டேனும் சிவனை பணிந்தாலே குறை தீருமே. நாளும் சிவன் பூஜை புரிந்தோமே, கிரகங்கள் எல்லாமே நலம் சேர்க்குமே. அண்டம் எங்கெங்கும் சிவனாட்சியே, காணும் இடம் எங்கும் அவன் காட்சியே. அண்டம் எங்கெங்கும் சிவனாட்சியே, காணும் இடம் எங்கும் அவன் காட்சியே. கருணை கடலே
சிரம் தனில் பிறைதனை அணிந்திடும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா செஞ்சடை கொண்டவனே சிந்தனை எங்கிலும் வந்து நிறைந்திடும் மாசர சங்கரனே சந்தனமாய் திருச்சாம்பலை மேனியில் பூசி அமர்ந்தவனே சீரிடும் நாகத்தை பொன்மணியாக கழுத்தில் அணிந்தவனே ஆனை முகந்தனை ஆறு முகந்தனை என்ற சதாசிவனே சக்தி தனக்கொரு சக்தி கொடுத்ததும் எங்கள் மகேஸ்வரனே சந்திரமௌலீஸ்வரனே 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 சிதம்பரம் தனில் நடம் புரிந்திடும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா அழகிய ஸ்ரீ சைலம் தனில் வாழும் ஜெகதீஸ்வரா பணிவுடன் வானோரும் மண்ணோரும் பரம்பொருள் என தினம் வணங்கிடும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா சிதம்பரேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் கிழக்கு நோக்கியும் அன்னை சிவகாம சுந்தரி அன்னை தெற்கு நோக்கி நமது ஆலயத்திலே அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். இந்த அன்னையானவள் தெற்கு நோக்கக்கூடிய ஒரு மகிமைகள் எந்த ஒரு பக்தன் நமது ஆலயத்துக்கு நுழையும் பொழுதோ அந்த பக்தர்கள் வந்திருக்கா அப்படின்னு முதல்ல சொல்லக்கூடிய இடம் அன்னை பராசக்தி. நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த வார்த்தையை நம்ம பேசுவோம். அதே மாதிரி நமது ஆலயம் முதல் உள்ள வந்தவுடனே அன்னை பராசக்தியானவள் சுவாமிகிட்ட சொல்லுவாளாமா, உங்களை பார்க்கறதுக்கு பக்தர்கள்லாம் வந்திருக்கா. அதனுடைய நோக்கம் நமது தெற்கு முகங்களாக அன்னையானவள் வீட்டு கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட திவ்யமான க்ஷேத்திரம் நமது சிதம்பரேஸ்வரர் என்கிற திருநாமங்கள். இந்த ஆலயத்தினிலே பல பொக்கிஷங்கள் இருந்தாலும் இந்த ஆலயத்தினுடைய ஒரு நோக்கம் 4 திசைகளிலும் 4 வாயில்கள் என்று சொல்லக்கூடிய 4 திசைகளிலும் ராஜகோபுரங்களோடு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் சித்தி விநாயக பெருமான். நமது ஆலயத்தினிலே நிறுத்தி மூலைகளிலே நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு அந்த பொக்கிஷங்களாக பக்தர்களை ரட்சணம் செய்து கொண்டிருக்கின்றார். அதே உன்னதமான நமது ஆலயத்தில் ஒரு விசேஷம் அப்படின்னா துர்க்கை. அந்த துர்க்கையானவள் எல்லா கோவிலும் பார்த்தோம் அப்படின்னா மகிஷம் என்று சொல்லக்கூடிய எருமை தலை மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்ம ஆலயத்தினுடைய துர்க்கையினுடைய அம்சம் அந்த அசுரனே முழுக்க படுத்துன்றிருப்பார். அப்பேற்பட்ட இந்த ஆலயத்தில் துர்க்கை என்று சொல்லக்கூடிய துக்கத்தினை போக்கக்கூடிய அன்னை பராசக்தியானவள் அந்த துர்கா அம்பாலை பார்த்த மாதிரி அந்த வடக்கு முகமாக அம்பாலையே பார்த்துட்டுருக்கா. அப்படிங்கிற ஒரு திவ்யமான ஒரு ஆலயம் நமது ஆலயம். சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு, தில்லை சிவனருள் நிலையுண்டு. சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு, தில்லை சிவனருள் நிலையுண்டு. பதம் பெரும் நடன பரமசபாபதி, பதம் பெரும் நடன பரமசபாபதி, தகதிமி தகவென தகதிமி தகவென தாண்டவம் ஆடிய, தகதிமி தகவென தாண்டவம் ஆடிய. சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு, தில்லை சிவனருள் நிலையுண்டு.
விழிகள் குளிர்ந்திட இறை நடம் புரிந்த நிலம் இரு பெரும் முனிவர்கள் விழிகள் குளிர்ந்திட இறை நடம் புரிந்த நிலம் இறை அறிவெனும் களத்தினில் மாணிக்க வாசகர் அறிவெனும் களத்தினில் மாணிக்க வாசகர் செருபகை தவிர்த்த தலம் சிவ சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு தில்லை சிவனருள் நிலையுண்டு. ஓதிய ஐந்தெழுத்தின் அருளால் நந்தன் ஜோதியில் கலந்த இடம் ஓதிய ஐந்தெழுத்தின் அருளால் நந்தன் ஜோதியில் கலந்த இடம் அந்த மாதொரு பாகனின் தொண்டர் புராண மாதொரு பாகனின் தொண்டர் புராண மணியரங்கமைந்த இடம் சிவ சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு தில்லை சிவனருள் நிலையுண்டு. இந்த ஆலயத்திலே நாம் வழிபாடுகள் செய்யும் பொழுதோ எல்லா விதமான சுகங்களினை தந்தருளி வேண்டும் வரங்களினை தந்தருளக்கூடிய எம்பெருமான் சிதம்பரேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய திருநாமம் இந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாகவும் நாம் என்னென்னலாம் 3 யுகங்களிலே நாம் செய்யக்கூடிய ஒரு பாகங்களாக இருந்தாலும் கிருதயுகத்திலே அர்ச்சனைகள் முதலான தவங்கள் மூலமாக சுவாமி வழிபாடுகள் செய்தார்களாம். அதே திரேதாயுகம் துவாபர யுகங்களிலே யாகத்தின் மூலமாக அந்த வழிபாடுகள் செய்தார்களாம். இந்த கலியுகத்திலே அதெல்லாம் செய்தார்களோ யதாப்னோதி ததாப்னோதி நாமகீர்த்தன சம்பவே என்கிறது சாஸ்திரம். இந்த ஆலயத்திலே சிதம்பரேஸ்வர பெருமானுடைய திருநாமங்களை சொல்லும் பொழுதோ அத்தனை பலன்களையும் 3 யுகங்களில் என்னென்னலாம் அவர்களெல்லாம் பெற்றார்களோ இந்த கலியுகத்திலே அத்தனையும் கொடுப்பார் என்கிற திருநாமங்களோடு அருள் பார்க்கக்கூடிய எம்பெருமான் அனைவரும் வந்திருந்து நமது புல்லம்பாடி திவ்யமான க்ஷேத்திரத்தினிலே அருகாமையிலே குளம் என்று சொல்லக்கூடிய அக்னி தீர்த்தத்தினிலே இந்த நீராடி பேர் ஆனந்தங்களோடு சிவகாம சுந்தரி உடனமர் சிதம்பரேஸ்வர பெருமானை நாம் வழிபாடுகள் செய்து பேர் ஆனந்தங்களினை பெற்று பெருவாழ்வும் பெற பிரார்த்தித்து எம்பெருமானுடைய அனுகிரகத்தினை பெற்று இகபர சௌபாகியங்களோடு வாழ எம்பெருமானை பிரார்த்திப்போமாக.
நமது ஆலயத்திலே இந்த கார்த்திகை மாதம் 5வது சோமவாரத்தினுடைய அம்சங்களாக எம்பெருமான் 5 முகங்களினை கொண்டவர். அந்த 5 முகங்களிலும் ஒரு முகங்களாக அந்த சாந்தி செய்யும் பொருட்டாக இந்த கார்த்திகை மாதத்தினிலே உகந்ததான திங்கக்கிழமையிலே 108 வலம்புரி சங்கத்தினாலே அபிஷேகங்களோடு இந்த நிகழ்ச்சிகளானது ஒரு வழிபாடுகளாக நிகழ்வு பெற்று ஸ்ரீ ருத்ரம் என்று சொல்லக்கூடிய பாராயணங்களோடு மூல மந்திரங்களினாலே ஹோமங்களோடு மங்கள நிகழ்ச்சிகளோடு சங்காபிஷேக நிகழ்வுகளானது நடைபெற்றன. அத்துணை அன்பர்களும் இந்த சங்காபிஷேகத்தினை கண்டுகளித்து பேர் ஆனந்தத்தினை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். உன் பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம். எம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம். உன் பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். கோலையெழில் மயில் வாகனனாம் வடிவேலனை ஈன்ற மகேஸ்வரனே. கோலையெழில் மயில் வாகனனாம் வடிவேலனை ஈன்ற மகேஸ்வரனே. மாலவனும் அறியாதவனே ஞானமெல்லாம் நிறை நாயகனே. மாலவனும் அறியாதவனே ஞானமெல்லாம் நிறை நாயகனே. தாம் தக தோம் தகனம் தகஜம் என தாண்டவமாடிடும் ஆண்டவனே. தகதோம் தகனம் தகஜம் என தாண்டவமாடிடும் ஆண்டவனே. உன்னாமெனும் செந்தேனமுதை உன்னாமெனும் செந்தேனமுதை தினமும் பருகி பருகி உன் பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம். எம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம். பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். உன் பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். பிறை சூடிய உன் பதம் பாடினதால். கோடி வரும் நலம் கூடி வரும் பிறை சூடிய உன் பதம் பாடினதால். தேடி வரும் புகழ் ஓடி வரும் தினமாடி வரும் புனை நாடினதால். தேடி வரும் புகழ் ஓடி வரும் தினமாடி வரும் புனை நாடினதால். க்ஷேமமருள் சிற்றம்பலமே விடும் சுந்தரனே சிவசங்கரனே. க்ஷேமமருள் சிற்றம்பலமே விடும் சுந்தரனே சிவசங்கரனே. நாமமெனும் செந்தேனமுதை உன்னாமெனும் செந்தேனமுதை தினமும் பருகி பருகி உன் பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம்.